பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் மாஸ்பின் தமிழ்ச்சபை சார்பாக வரவேற்கிறோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபையுள்ள தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்துல உம்மை சேவிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும், அதன்படி நடக்கவும் எங்கள் இருதயங்களை சாய்த்து உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபை நடுவில் ஆண்டவரே உம்முடைய பொருத்தனைகளை செலுத்தி நாங்கள் உம்மை துதிப்போம் அப்பா. ஆண்டவரே, உமது நாமத்தை பிறருக்கு அறிவித்து உம்மை இன்னும் அதிகமாய் பாடுவோம் ராஜா. இந்த நேரத்துல அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேணும் ராஜா. சகல விதமான துதி கன மகிமை என் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி பாட நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜனை போற்றி பாட வந்திருக்கிறோம்னு சொல்லி அது தெரிந்த பாடல நாம் பாடுவோம். நன்றி சொல்லி கர்த்தரை இப்போது பாட வந்திருக்கிறோம். எத்தனை நன்மைகள் நமக்கு தேவாதி தேவன் செய்திருக்கிறார். அவரை 1000 நாவுகள் இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை நாம் நன்றி செலுத்தணும்னா நம்ம ஜீவிதம் போதாது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தருக்கு பயந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலும் அவரை ஆராதிக்கிற தருணம் நம் வாய்களை நன்றாய் திறந்து கர்த்தரை நாம் நன்றியோடு துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. நாம் வைக்கப்பட்ட இடத்துல அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து 365 நாளுக்கும் ஆண்டவர் வந்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது அவரை நாம் உற்சாகமாய் கைத்தட்டி கரங்களை தட்டி பாடலை பாடி ஆராதிப்போம்.
இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிறேன், அவரை தாபரமாய் கொண்டிருக்கிறேன், ஒரு குறையும் இல்லாமல் காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு குறைவு ஒன்றும் இல்லப்பா, ஏன்னா நீர் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறீர். ஆண்டவரே நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவது இல்லை, நீர் எங்களுக்கு மெய்ப்பனா இருக்கிறீரப்பா. நாங்கள் உண்மை நம்பி இருக்கணும் டாடி. நீங்க இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது எக்ஸப்ட் காட். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், உண்மை உள்ளவரும் அவர் ஒருவர் தான். He is the same yesterday, today and forever. நேற்றுக்கு எப்படி இருந்தாலும், கடந்த காலத்துல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு. நீ வரப்போற காலத்துல அதே மாதிரி தான் இருப்பாரு. So there is no change. He is not a normal human being. He is God. நம்ம ஆண்டோட நினைக்கிறோமா? Or are we taking things for granted? Can you just think about it? Can you praise our God? ஒரு நாளும் நம்ம ஆண்டரை துதிக்கிறோமா? செய்த சின்ன சின்ன நன்மைகள் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ ஆபத்துல நம்மளை காப்பாற்றிருக்காரு. ஒரு நாள் நினைத்து பார்க்கலாம். Are we still thinking about whatever God has done and saying, giving thanks to Him, giving praises to Him? He lives where their worship is. எங்க ஆராதனை இருக்கோ அங்க இருக்கன்னு சொல்லியிருக்காரு. Yes, you can see His presence. Can we all lift up our hands and praise Him and thank Him? எல்லாரும் வாயிலே உங்களுக்கு வாயில வர உங்களுக்கு நாமத்துல இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும். You open your mouth and praise. நீங்க இங்க praise பண்ணாட்டி வேற எங்க praise பண்ணுவீங்க? Can you open? Please, El Shaddai. Please, Jehovah Jireh. Please, Jehovah Rapha. He's God Almighty. Amen. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா. இந்த நன்மைக்காக நன்றி அப்பா. நீ உண்மையுள்ளவரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி, நீ நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறதுக்காக நன்றி துதிக்கிறோம். ஹalleluya. நீங்க மனமாற தெய்வம் இல்லாவே மனதில் இல்லப்பா. ஆமென். ஹalleluya. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்க மாட்டவே. ஹalleluya. நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தெய்வம். ஆமென். ஹalleluya. ஆதியும் அந்தமுமானவரே நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 அன்றே நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆமென் லார்ட் ஜீசஸ் அன்றே நீ திட்டமிட்டத மாத்திரம் தான் என் வாழ்க்கை நடந்துருக்கு. ஆமென் லார்ட் ஜீசஸ். Whatever it may be Lord Jesus, wherever we are Lord Jesus, whatever situation we are Lord Jesus, it's only because of your grace and mercy that we are here Lord Jesus. Amen. In your presence Lord Jesus. Amen. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும் Lord Jesus ஆண்டவரே. எங்களோட நாவுகள் போதாதப்பா ஜீசஸ் ஆண்டவரே. என்னோட ஹalleluya நாங்கள் தொடர்ந்து ஆமென் நம்மை துதித்து கொண்டதால நாவுகள் போதாதப்பா. You are holy Lord, you are holy Lord, you are holy Lord. Amen. Hallelujah. Hallelujah. புத்திர சுதன் பாக்கியத்தை தந்தீரே அதுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. Yes Lord Jesus, you have given us the Amen. Hallelujah. The privilege to call you Abba Father Lord. Amen. Hallelujah. ஒரு தகப்பனை போல Amen Lord Jesus அந்த இரக்கமுள்ள தெய்வம். ஒரு தகப்பனை போல Amen Lord Jesus அன்புள்ள தெய்வம். Amen. Hallelujah. I have given a relationship Lord Jesus. Thank you for that Lord Jesus. Amen. Hallelujah. 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 அதே Amen Lord Jesus உறவுகளோட Amen நம்ம ஆண்டவரை துதிப்போம் இந்த பாடலை பாடி. நீ உள்ளவனானே, உம்மை உள்ளவனானே.
தொடங்கியதே எல்லாம் ஏசைக்கு சித்தனா முடிந்ததே யெகோவா தொடங்கியதே அல்லா தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழாலெல்லாம் கோஷித்தி எச்சடா தெய்வமே தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எச்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே பெருக செய்பவரே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எங்களை பெருக செய்கிறீரப்பா பெருக செய்ய எல் ஷடாய் தேவன் நீ ஆபிரகாமுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர் நீ சர்வ வல்லமை உள்ள தேவனா அவன் சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவனா அவனுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரப்பா அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் ஆண்டவரே நீர் பெருக்கத்தின் தேவனப்பா ஓ you are a God of multiplication oh God oh hallelujah நீர் பெருக செய்கிறவர் நீர் பெருக செய்கிறவர் நீர் பெருக செய்கிறவர் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஓ எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கீங்க எங்களை பெருக செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி 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 அப்பா
வந்த தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்தார் அவற்றின் நடுவில் என் தேவன் வழி செய்கிற தேவனாக, ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவனாக, செயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யும் தேவனாக அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். லேசான காரியத்தை கடந்து விடலாம் என்று அந்த இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வரும்போதுதான் இருளின் அந்தகாரத்தில் அந்த சைடு பார்வோனின் சேனை, மறுபக்கம் ஒரு செங்கடல். ஐயோ, இப்பதான ஒரு பெரிய செயலை விசுவாசத்துல நான் எடுத்து வச்சேனே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய செயலை எடுத்து வச்சேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை உங்க வாழ்க்கையில எடுத்து வச்சிருக்கீங்களா? பார்வோனும் சேனை மறுபக்கமும் உங்கள் எதிர்பக்கமாக செங்கடல் எதிர்த்து நிற்குதா? என் தேவன் உங்களுக்கு வழி செய்பவராக, செங்கடல் போன்று எந்த பக்கம் எதிர்த்து நின்றால் வழி செய்வோம் தேவனாக, அவர் உங்களுக்கு நடுவாக வழி செய்கிற என் தேவன் உங்களுக்கு நடுவாக கடந்து வந்திருக்கார். Our God is the way maker. He is the miracle working God. He is the provider. He works through things through miracle. என்றைக்குமே அவர் ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குகிற தேவன் அல்ல, அதற்கு மேலாக செயல்படுத்துகிற தேவனாக என் தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீ செயற்கைக்கு அப்பாற்பட்ட என் காரியத்தில் அந்த வழியை முட்டுப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. You are a miracle working God, way maker, Father. Father, உமக்கு நன்றி அப்பா.
That's who you are. Even when I don't see that you're working, I know that you're working, because from the Bible we see, yesterday புத்தகத்துல வாசிக்கிறோம், that's the only book in the Bible where you don't hear a word God. தேவன் என்று எழுதப்படாத ஒரு புத்தகம் அதுதான். But still God was in the background. Still he was working in Esther's life. Still he was working in Mordecai's life. Still he was working in Jewish people's lives. யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். He was working in the background. My dear friend, even though you don't see him working, even though you don't feel him working, never stop praising him, for he is working in the background. Everything that he works for you is for your good. ரோமர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தேறுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். Oh, everything will work together for good for those who love him. அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த மாலை வேளையில் அவர் மேல் அன்பு கூறுறீங்களா? அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. அவர் மேல அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. ஓ, அவரை துதித்து பாடுகிற நாவினால் ஹalleluya, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியோடு கர்த்தரை இந்த மாலை வேளையில் ஆராதிப்போமா? வாயில திறந்து கர்த்தரை ஆராதிங்க. அவர் பாதை காட்டுகிறவர், பாதை இல்லாத இடத்திலே பாதைகளை உண்டாக்குகிறவர். ஓ ஹalleluya, ஹalleluya. உனக்கு எதிராக வருகிற எரிகோ கோட்டைகளை நிர்மூலமாக்கி போடுகிறதற்காக அவர் உனக்காய் பராக்கிரமசாலியாய் எழுப்பி கிரியை செய்கிற தேவன். அவர் உனக்கு எதிராக எழுப்புகிற பலவீனங்களுக்கு மேலே அவர் உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சகலத்தையும் எல்லா பலவீனங்களையும் அவர் மேலே சுமந்தார், தம்மேலே சுமந்தார், தம்மேலே சுமந்தார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தம்மேலே ஏற்றுக்கொண்டார். ஓ, for you are a miracle worker, O God. You are a way maker. ஆகவே நாம் பயப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் யாவே என்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என் குடும்பத்தோடு இருக்கிறார். என் கணவரோடு இருக்கிறார், என் மனைவியோடு இருக்கிறார், எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிற எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பதனுடைய நாமம். ஆகவே நான் பயப்படுகிறது. சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறது. என் பலவீனத்தை பார்த்து நான் பயப்படுகிறது. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்க பயத்தை அவர் புறம்பே தள்ளினார். அவர் என் மேலே காட்டின பூரண அன்பை நிமித்தம் என்னில் இருக்க பயத்தை புறம்பே தள்ளினார். புது நம்பிக்கை
வாசம் பண்ணுகிறவர். ஓ எங்களுக்குள்ளே அப்பா ஜீவாதிபதியா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அதற்காக நன்றி டாடி. உம்மை சோதரிக்கிறோம். We praise and worship you, Jesus. We worship you. நீர்கள் பரிகாரி என்று பாடினோம். எங்கள் சரீர பலவீனங்களை சுமந்தி வியாதிகள் எல்லாம் மாறி போகும் அப்படி நாமத்துல. ஒருவேளை உங்க சரீரத்தை பலவீனத்தோடு இந்த மாணவர்கள் வந்துட்டீங்கன்னா உங்க கரத்தை அதன் மேல வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, the prayer of the faithful one. நம்ம எல்லாரும் விசுவாச பிள்ளைகள். விசுவாசத்தோடு ஜெபிக்க போறோம். இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு பேசுவாயா, அந்த மலை அப்பாற்பட்டு போகணும் ஆண்டவர் சொன்னார். கடலுக்குள்ள தள்ளுண்டு போகணும்னு சொன்னார். நீங்க சந்தித்திருக்கிற பலவீனங்கள் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். பட் லிஃப்ட் இட் அப். ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. As we pray. நீர் எங்கள் பரிகாரி அப்பா. நீர் எங்கள் பரிகாரி. சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்தி everything. எங்கள் பாவம், எங்கள் சாபங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தி இந்த மாலைகளில் we pray, O God, with the authority that you have given us as your disciples. உம்முடைய சீஷர்களுக்கு நீர் அண்டை கொடுத்தீரப்பா. அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Oh, every infirmity to leave, O God. Oh, we command it to leave in the mighty name of Jesus. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். It has to leave. Oh, at the sound of His name. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழைக்கிறோம், கூப்பிடுகிறோம் டாடி. Oh, every infirmity, O God. Oh, let it leave, O God. Oh, we praise you, Father. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி டாடி. Let there be testimonies. இந்த சாட்சிகள் எழுதப்படும். கர்த்தர் எங்களை சுகமாக்கினார் என்று சொல்லட்டும். மகிமைப்படுங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு விசை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாம அந்த கோரஸ் பாடுவோமா? நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துவோம். யாவே நீர் எங்கள் தெய்வம் என்று அவரை அறிக்கையிடுவோமா? Let's stop all the instruments and let your voice be the instrument this evening. அவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை காக்கிற நீர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் ஒரு ஆவியோடு, ஒரு மனதின் ஆவியோடு, ஒரு குடும்பமாய், இயேசுவின் குடும்பமாய் அவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே, ஒரு நாமம் மூடி இருக்க வேண்டாம், எந்த வாயும் மூடி இருக்க வேண்டாம். எல்லாரும் குரலை உயர்த்தி தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆமென். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் நம்பி இந்த இடத்துக்கு வரல ஆண்டவரே. நாங்கள் ரதங்களையும் குதிரைகளையும், அப்பா, குதிரையின் பலத்தையும் ரதங்களின் பலத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிற இடத்துல நிற்கல ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம் அப்பா. யாவே நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே. உமக்கு மேலா எங்க வாழ்க்கையில நாங்க வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் அதமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, செல்வ பெருக்கின் நிலை என்ன என்பதை இந்த வாரத்துல நாங்க நியூஸ்ல பார்த்தோம் ஆண்டவரே. The richest of the richest neighborhoods are in ashes, O Lord. தகப்பனே, இந்த உலகத்தின் செல்வம் மாயை என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதை ஒருவேளை நாங்க உணராமல் போயிருப்போமானால் கண்கூடாய் நீர் எங்களுக்கு காட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான நாமம் உம்முடைய நாமத்தை தவிர வேறே ஒன்றுமில்லை. நீரே எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர்.
எங்கள் கோட்டையா இருக்கிறீர், எங்கள் பலனா இருக்கிறீர். நாங்கள் நம்பி ஓடி வந்து ஒளியத்தக்க துர்கமா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் ஐயா. யோபு 23 8 9 10 சொல்லுகிறார், நான் முன்னாக போனேன் அவரை காணேன், நான் பின்னாக போனேன் அவரை காணேன், வலதுபுறம் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், இடதுபுறம் நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். இந்த நாள்ல எந்த பாதையில நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. அவரை நோக்கி சொல்லுவோமா, நான் காண முடியாம இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் என்னை காண்கிறவராய் இருக்கிறீர். நான் உறங்கி போகலாம் ஆண்டவரே, நீர் என்னை காக்கிறவர், உறங்காதவர் ஆண்டவரே. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிமா இருந்து காக்கிறது போல ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் உம்மை விசுவாசிக்கிறவர்களை சுற்றி நின்று காக்கிறீர் ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருட ஆரம்பத்தில் நீர் சொன்னது போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல, அப்படி மகிமையை காண்கிற ஒரு விசுவாசத்துல எங்களை வளர பண்ணுங்க. விசுவாசத்தின் கிரியைகள் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் புறப்படட்டும். பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அழைத்து வந்திருக்கிறீர், நீர் போஷிக்க மனதாய் இருக்கிறீர். எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்க, உடைய வசனத்துக்கு திறந்து கொடுக்க எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். Praise Lord. இந்த வாரத்தோட announcements. இந்த வாரம் பைபிள் ஸ்டடி இருக்கு on Friday. Joy Paul will you can see this notification அனுப்புவோம், so you will be getting it. உங்களுக்கு notification வரலனா please contact Joseph so that he can add you to that notification list. இந்த வாரத்துல birthdays and anniversaries யாராவது முன்னாடி வாங்க, so that pastor can pray for you. Jan 12 to Jan 18. Thank you. As Robin mentioned, if you are not receiving communication, WhatsApp layo or email layo communication varlana, please let one of us know so that we can add you to the group. You will receive all the email communication and ministry and everything. Wedding anniversary. Praise the Lord. Kartharukku stotram. How many years? 19. Kartharukku stotram. எல்லாரும் ஜெபிக்கலாமா? திருமண நாளை கொண்டாடுகிறாங்க. 19வது திருமண நாள், வருட திருமண நாளை கொண்டாடுகிறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். டேனியல் இந்தியாவில் இருக்கிறாங்க. விரைவில் அவங்க ஒன்று கூடி இங்கே வரும்படிக்காய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும்படிக்காய் தேவனிடத்தில் நம்ம நன்றி செலுத்தி நாம ஜெபிக்கலாம். அந்த வேளையில் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை ஆண்டவரே. அப்போ அந்த நாளில் விசேஷித்த விதமாய் ஆண்டவரே டேனியலுக்காகவும் ஷர்லினுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இவர்களை ஒன்று சேர்த்து 19 வருடங்கள் ஆண்டவரே. You're being faithful, oh Master. You're being faithful all these 19 years. Father God, we are prone to wander, oh Lord. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை விட்டு விலகுகிற நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் இன்று பாடினது போல நீர் உறங்காமல் தூங்காமல் விலகாமல் எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவன். அவ்விதமாய் டேனியல் அண்ட் ஷர்லினை நீங்க காத்துக் கொள்ளுகிறபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை தகப்பனே. அப்பா, அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, ஜேடன் அண்ட் ஜானிஸ், ஓ லார்ட், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஈவு என்கிற வசனத்தின்படி தகப்பனே, நீர் உம்முடைய ஈவுகளை அப்பா டேனியல் ஷர்லினுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு உம்மை குறித்திருக்கிற வைராக்கியத்தை அறிந்திருக்கிறீர், வாஞ்சையை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுவீராக. இன்னும் several more decades may them see together in your name, O Lord. உம்முடைய நாமத்தினால இன்னும் பல ஆண்டுகளை, பல 10 ஆண்டுகளை அவர்கள் கண்டு உமக்கு சாட்சியாய் எழும்புகிறது மாத்திரமல்ல, ஒரு தங்களுடைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை, பிள்ளைகளை
உமக்கு கந்த சாட்சியா எழுப்பி நிறுத்தும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதி சீக்கிரத்துல ஆண்டவரே நீர் ஒரு கிரியை நடப்பிக்கும்படிக்காய் சகோதரர் டேனியல் ஆண்டவரே இங்கே அமெரிக்கால வந்து குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இதே இடத்துல நாங்கள் நின்று நன்றி செலுத்த நாங்கள் எங்களுடைய தரிசனத்துல அதை கண்டு நாங்கள் நன்றி இப்போதே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் அதை செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வருடத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்தருளுங்க. ஜீவனுள்ள நாடெல்லாம் உடைய நன்மையும் கிருபையும் என்று சொன்ன தாவீதை போல ஆண்டவரே அப்பா, நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க தியானிக்க செல்லுகிறதற்கு முன்பாய் ஒரு சின்ன கேள்வி, ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் கேள்வினால. when I say இயேசுவினுடைய சீஷர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு முதல்ல மைண்ட்ல தோன்ற பெயர் என்ன? The disciples of Jesus. What is the name? Just any name. Any name. Anyone out of the 12. யாருடைய நேம் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது? பேதுரு. பீட்டர் தான் மெஜாரிட்டியா இருக்கேல்ல. குட். ஜான், பால், பாலா. ஓகே, வேற எந்த சீஷனுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வருது? The disciples of Jesus Christ அப்படின்னா ப்ராமினென்ட்டா உங்களுக்கு யாரோட பேர் ஞாபகத்துக்கு வருது? Judas, I heard. Yes. வேற? Anyway, just keep that in your mind. Just keep that in the back of your mind. இன்றைக்கு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டு நாம் தியானிக்கிற வேளையில இது உங்களுடைய மனதில் இருக்கட்டும். நான் இப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷகம் முதல் அதிகாரம் 35 42 முடிய. Gospel according to John chapter 1 verses 35 through 42. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். Amen. 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 You know, the significance of being insignificant. That's what ஆவியானவர் நான் இன்று ஆயத்தப்பட்ட பொழுது ஆவியானவர் நிருதயத்தில் பேசினது. The significance of being insignificant. அத பாருங்க, இயேசுவினுடைய சீஷர்கள் யாருன்னு கேட்டப்போ யாருக்குமே இயேசுவினுடைய முதல் சீஷன் ஞாபகமே வரல. அந்திரேயாங்கிற பெயர் யாருக்குமே ஞாபகம் வரல. பாத்தீங்களா? He was the first disciple. How special you have to be if you are the first choice of God. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் பேதுரு தான் மெஜாரிட்டி எல்லா இடத்துல இருந்து வந்தது. ஏன்? He is the most prominent one, most front runner, an eminent speaker, eloquent, deep in scriptures, right or wrong he is bold. எந்த பயமும் இல்லாதவர். அது ஏசப்பாட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, மனுஷத்தை பேசுறதா இருந்தாலும் சரி, he'll just blot it out. அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. So we all look to the most obvious one. யார் ரொம்ப பிரபல்யமா இருக்கிறாங்க, யார் மெகா சர்ச் வச்சிருக்கிறாங்க, யாருக்கு அதிக ஃபாலோவிங் இருக்கு, சோஷியல் மீடியா, we look at all that. ஆனா லேசுவானவர் பாருங்க, அவருடைய முதல் சீஷன் வேதத்துல கூட அவரை பத்தி அதிகம் எழுதப்படவே இல்லை. பர்டிகுலரா பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் எங்கேயாவது போய் தேடி பாருங்க, அந்த அந்திரேயாவை பத்தி எங்கேயாவது எழுதியிருக்கான்னு பாருங்க, ஆண்ட்ரூவை பத்தி. Nowhere it is written. But
He was the most significant one that the Lord chose as a very first disciple. ஏன் ஒரு பேதுருவை சூஸ் பண்ணிருக்க முடியாதா? அப்படியே ஸ்டோரியை மாத்தி போட்டிருக்கலாமே. பேதுருவை கொண்டு வந்து பேதுரு போய் அந்திரேயாவை கொண்டு வந்தான்னு சொல்லி போட்டிருக்கலாமே. You know, being a messenger or a mailman is not something many of us want to do. பல நேரங்கள்ல இல்லையா, நமக்கு என்ன என் வேலை, உனக்கு அவனுக்கு மெயில்மேன் இருக்கிறதா என் வேலையா கேட்கணும் இல்லையா? சில நேரத்தில் நீ என்ன சொல்ற, நாங்க கேட்டியா, நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்களா, எதுக்கு என்கிட்ட எல்லாம் தூது விட்டு we ask all this, right? ஒரு தடவை ஒரு காமன் மேன் asked a marine, US marine ட்ட போய் கேட்டாராம், is it lawful for, is it right for you to kill people? நீங்க செய்யலாமா? is it right to kill? நீங்க எப்படி கொல்லலாம் ஜனங்களை அப்படின்னு சொல்லி ஒரு US marine ட்ட ஒருத்தர் கேட்டாராம், ஒரு காமன் மேன். ஸோ அவர் திருப்பி கேட்டாரா, is it right for the police to arrest people அப்படின்னு அவர் திருப்பி கேட்டாராம். ஸோ இந்த மரீன் இந்த காமன் மேன் கொஞ்சம் யோசிச்சு, அப்சல்யூட்லி, பிகாஸ் தே ஆர் எம்பவர்ட் பை த லா. சட்டத்தின்படி ஒரு தவறு செய்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு நீதி வாங்கி கொடுக்கறது, அதுக்காக தான் காப்ஸ் வச்சிருக்கிறோம். அப்பதான் எல்லாரும் சுகஜீவனம் பண்ண முடியும். அப்ப இந்த மரீன் திருப்பி சொன்னாரா, சார், we are only messengers. எங்க வேலை தப்பு செய்யறவங்களை பிடிச்சி கடவுள்கிட்ட அனுப்புற வேலை தான், தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் தான் என்று சொல்லி இந்த US மரீன் சொன்னாராம். So the point is actually it's hard and difficult to be a physical messenger in itself. அது வந்து ரொம்ப ஒரு elite position, ரொம்ப revered, ரொம்ப high level அப்படிலாம் யாரும் நினைக்கிறது இல்லை. மெயில்மேன் தானே, என்ன தூது போறவர் தானே இவருக்கு என்ன பெரிய இது. Being a mailman or messenger is not hard enough. But யோசிச்சு பாருங்க, it is even harder to deliver a supernatural message to a natural man and bring him to Jesus. அந்திரேயாவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிற போதெல்லாம் பாத்தீங்கன்னா, he brought somebody to Jesus. He brought someone or other to Jesus. அந்திரேயாவை குறித்து வாசிக்கும் போது அந்திரேயா எந்த நாட்களிலும், அடடா நான் கூட்டிட்டு வந்தேன் பேதுருவை, அவன் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டானே. He has come into the inner circle of Jesus Christ. Peter, James, John, the 3 were in the inner circle of Jesus Christ. Andrew never ever thought, எங்கேயுமே வந்து நான் கூட்டிட்டு என்ன எனக்கு ப்ராமினன்ஸ் இல்லையே, அந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே வாசிக்கிறது இல்லை அந்திரேயாவை குறித்து. யூனோ, நாம் எல்லாரும் வெதர் நம்ம பல நேரங்களில் நாம இயேசுவினுடைய சீஷர்கள் என்று நினைக்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் மீண்டும் மீண்டுமாய் சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, saints of God, saints of God, saints of God என்று சொல்லுவார். நாம எல்லாரும் பரிசுத்தர்கள் ஆக்கி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனுதினம் பரிசுத்தமாகுதல் நமக்கு ஒன்று இருக்குனாலும் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சபைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு கடமை, ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா, from the apostles to the last one, all of us have been commanded to be messengers and mailmen for God. நீங்களும் நானும் ஒருத்தரை ரட்சிக்க முடியாது. நீங்களும் நானும் ஒருவரையும் நம்ம ஒருவேளை நம்ம சிலுவையிலேயே அறையப்பட்டு நம்ம முழு ரத்தத்தையும் நம்ம சிந்தினாலுமே நம்முடைய ரத்தம் பாவங்களை நீக்குகிறது அல்ல. இது மனுஷனுடைய ரத்தம். நம்முடைய வேலையெல்லாம் அந்த பரிசுத்த ரத்தத்திற்கு நாம் ஜனங்களை கொண்டு வருகிறது. In other words, whether it is the apostles of Jesus Christ or you and me, நமக்கு இருக்கிற டெசிக்னேஷன் ஒண்ணுதான். We are just mailmen, messengers of God. அதனுடைய தெளிவை நாம் புரிந்து கொண்டோம்னா, இந்த hierarchies, recognition, being a front runner or a back runner, behind the scene person, oh he is very eloquent and he is not very eloquent, oh she rocks the world in prayer whereas the other person is very silent. அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு இடையில வர, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒண்ணே ஒன்று. அந்திரேயா எப்படி ஜெபிச்சார்னு யாருக்கா தெரியுமா? அந்திரேயா எங்கேயாவது பிரசங்கிச்சார்? எதுவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அதிகமாய் நமக்கு வேதம் சொல்லுகிறதே கிடையாது. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, the message that is given to us, we are prone to mess it up, we are prone to mix it up, we are prone to even lose it. அந்த செய்தியவே இழந்து போகக்கூடும், நம்ம அதை குழப்பி விடக்கூடும், அதை கெடுத்து விடக்கூடும், மிஸ்இன்டர்பிரட் கூட நம்ம பண்ணக்கூடலாம். ஆனாலும் தேவன் நம்மை நம்பி நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்.
அந்த செய்தியினாலே நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, he asks each and every one of us to be mailmen. One such messenger, a mailman, was Andrew. You know, the very first disciple of Jesus. You know, he lives in, நம்ம அந்திரேயாவை சந்திக்கும் பொழுது அவர் கேப்பர்நாம்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா originally he is from the Sea of Galilee, Bethsaida. Both Andrew and Peter ரெண்டு பேருமே பெத்சாய்தாவை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து மேபி ஃபார் பிசினஸ் ரீசன்ஸ் ஆர் அதர் திங்ஸ் இங்கே கப்பர்நாம்க்கு அவங்க மூவ் பண்ணி வராங்க. They are business counterparts of James and John, sons of thunder. ஜெபதியினுடைய குமாரர்கள் ஜேம்ஸ் அண்ட் ஜான். அதனால தான் பேதுருவுக்கும் யோவானுக்கும் எப்பவுமே ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஆல்வேஸ் they were fighting. ஏசப்பா பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்ப நினைச்ச இடத்துக்கெல்லாம் போற, ஒரு நாள் வரும் உன் கால்களை கட்டி நீ போக விரும்பாத இடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு. நீங்களும் நானா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? என்ன ஆண்டவரே உமக்காய் நான் எவ்வளவு உடைச்சிருக்கேன், எங்க ஓடி இருக்கேன், திடீர்னு என்னை பார்த்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். பேதுரு என்ன கேட்டார் தெரியுமா? அப்ப அவன் யாரு? யோவானை பார்த்து. இவர் சொன்ன செய்தி, இவர் எனக்கு என்ன நீ பரவாயில்ல, அவரு அதே மாதிரி யோவான் மட்டும் ரொம்ப விட்டு கொடுக்குற ஆளா அவர் சுவிசேஷத்தில் எழுதுறாரு. ரெண்டு சீஷர்களும் இயேசுடைய கல்லறையை நோக்கி ஓடினாங்க. ஆனாலும் அவருக்கு இயேசுவுக்கு பிரியமான சீஷன் முதல்ல ஓடிட்டாரு. முதல்ல ஓடினவர் உள்ள போக வேண்டியதானே? உள்ள போனது யாரு? சோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கன்டென்ஷன் இருந்துகிட்டே, எது வரைக்கும்? அந்த பெந்தெகோஸ்தே வரைக்கும். அந்த நாள் வரைக்கும் மாம்சத்தினால அவங்க ஏவப்பட்டது. அதற்கு அப்புறம் அதை அவ்விதமான காரியங்களை நாம் வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய என்ன, எதற்காய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற தெளிவு வந்ததற்கு அப்புறம், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், go and tarry in Jerusalem. எருசலேமிலே காத்திருங்கள் என்று தேவன் சொன்னார். ஆனா அந்த தெளிவை அதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டவர் அந்திரேயா. அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம். in other words என்ன சொல்றேன்னா, he was a lot more mature than Peter. He was a mission minded person, really mission minded person. You know, அவங்களுடைய வாழ்க்கை மிக pretty typical, routine, mundane. காலையில எழுந்து போறோம், போய் நட்டு வலையெல்லாம் சரி பண்றோம், ராத்திரில மீன் பிடிக்க போறோம், காலையில கொண்டு வந்து போடுறோம், திருப்பி வலையை சரி பண்றோம். That's all was their life. அப்போ ஏன் what made Jesus? யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்களும் நானும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்கிறதற்கு உங்களுக்கு நம்ப தகுந்த ஒருத்தர் வேணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுவோம். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல அவர் செய்வார். கொடுப்பீங்களா கையில? ஐயோ, திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் மை ஃபேமிலி. என் குடும்பம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா, நம்பிக்கைக்குரிய. வாட் மேட் ஜீசஸ் டு சூஸ் ஆண்ட்ரூ as a first disciple? யோசிச்சிருக்கோமா? There was something in Andrew that Jesus saw. சும்மா ரேண்டமா போற வழியில ஓகே இவனை பார்த்து கூப்பிடலாம், அவன் கொஞ்சம் நல்லா இருக்கானே, ஓ இவருக்கு கொஞ்சம் பரவாயில்லையே, இவன் கொஞ்சம் உயரமா இருக்கானே, இவன் குட்டையா இருக்கானே, இவன் நல்லா பேசுறானே, or he is successful in life, he is not, அப்படின்னா இல்ல. Jesus had a very very precise plan and purpose. அந்திரேயா ஒரு பெரிய பேச்சாளரா, இல்ல வேதத்துல பெரிய ஞானியா, இல்ல ஒரு தீர்க்கதரிசியா, இல்ல ஒரு நல்ல கற்றறிந்த ஞானமுள்ள மனுஷன்? none of it. எதுவுமே கிடையாது. அந்திரேயாவும் கிடையாது, பேதுருவும் கிடையாது, சொல்ல போனா எந்த சீஷர்களுமே கிடையாது. ஆனா அந்திரேயாவுடைய இருதயத்துல ஒரு இடைவிடாத தேடுதல் என்றது இருந்தது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த விடுதலை எனக்கு இல்லை என்கிற ஒரு உணர்வு அந்திரேயாவுடைய இருதயத்தில் எப்பவுமே இருந்தது. So he was a truth seeker. தேவன் அதை அறிந்திருந்தார். He was truth seeker at heart, an obscure, silent, behind the scene man. But தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிற தேவன். மனுஷன் வெளிப்புறமாய் பார்க்கிறான். தாவீதை கண்டுக்கவே இல்லை யாரும். அவங்க அப்பா தாவீதை நீ வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டார், இது மிருகங்களை மேய்க்க அனுப்பிச்சு விட்டார். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விஐபி வராங்க, மற்ற பிரதர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ இந்த பக்கம் வந்துடாத போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ஆனா ஆண்டவர் அவரை தான் சூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? So Andrew was a very very obscure man. ஆனா பாருங்க அந்திரேயா எப்படி அவர் ஒரு நல்ல தேடுகிறார் பாருங்க. அவர் பேதுருகிட்ட வந்து இயேசுவை கண்ட பிறகு பேதுருகிட்ட வந்து சொன்ன மாதிரி, we found whom we were seeking. நாங்கள் தேடினவரை கண்டுகொண்டோம்.
பாருங்க, அவர் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு மூச்சு விடவே நேரம் இல்லை பிரதர், ரொம்ப பிஸியா இருக்குது. ஏதோ சனிக்கிழமை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், உட்காந்து நான் பைபிள் வாசிப்பேன், நான் ப்ரே பண்ணுவேன், அப்படிதான் நாம நினைக்கிறோம். பாருங்க, ஆனா ஆண்டவர் வந்து கரெக்டா, சரி ரொம்ப பிஸியா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நான் சனிக்கிழமை போய் கூப்பிடலாம், இல்ல ஞாயிற்றுக்கிழமை போய் உங்களை கூப்பிடலாம், அதுக்கு இடையில கூப்பிட்டா நம்ம சத்தம் உங்களை கேட்க, அப்படிலாம் வெயிட் பண்ணலாம். ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல போய் கூப்பிட்டாரு. இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் கூப்பிட முடியும். வேலை செய்கிற இடத்துல கூப்பிட்டு மகனே மகளே இதை செய் அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கு அந்த சத்தம் கேட்குதா? நாம் இருதயத்துல நம்ம எங்க இருந்தாலும், எதை செய்தாலும், எப்படி இருந்தாலும் இருதயத்துல அவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கா? அப்படி இருந்தா அவர் சத்தம் நிச்சயமா நமக்கு கேட்கும். செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்ட்ரூ ஃபவுண்ட் வாட் ஹி வாஸ் சீக்கிங். சும்மா கேஷுவலா ஆண்டவர் வந்து கூப்பிட்டாரு பண்ண, நான் மெசையாவை கண்டேன் இல்லை. அந்திரேயா அதற்கு முன்பாக அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, மெசியா ஒருவர் உண்டு, அவர் நிச்சயம் வருவார், அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிப்பார், அவராலே எனக்கு வழி உண்டு, அந்த தேடலின் இருதயம் ஆந்திரேயாவுக்குள்ள இருந்ததுனால தேவன் தன்னுடைய முதல் சீஷராய் அவரை தெரிந்து கொண்டார். எந்த அளவுக்குன்னா, Jesus could have called Peter first, but he wanted the Andrews of the world to bring Peter to him. நீங்களும் நானும் அந்திரேயாக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஹெட்லைனர்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் த மோஸ்ட் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் பேதுருக்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறதற்கு சாதாரணமான நீங்களும் நானுமாகிய அந்த அந்திரேயாக்கள் அவசியம். பேதுருவனுடைய முழு ஊழியத்திலும் சரி, சபை கட்டப்பட்டதிலும் சரி, முழு திருச்சபையிலும் சரி, இன்றைக்கு அந்திரேயாவிற்கு ஒரு பங்கு உண்டு. அவருக்கு ஒரு பங்கு உண்டு. So do you think you are insignificant? That's what I said. The significance of the insignificant. அதுதான் ஆவியானவர் இருதயத்துல, yeah, that's what he impressed in my heart. நம்மள பலருக்கு நான் சொல்லியா, நான் பேசியா, யாராவது வரப்போறாங்க, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கே இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கு, எனக்கே வசனம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், என்னாலேயே சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது, எனக்கு 1000 காரணங்கள் நம்ம சொல்லலாம். மோசையை போல அந்திரேயா அது எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க தப்பா கூப்பிட்டீங்க, என் பிரதர் நல்லா பேசுவாரு, மோசஸ் அதானே சொன்னாரு, எனக்கு பேச வராது. ஸோ அந்திரேயா சொல்லிருக்கலாம், நீங்க பேதுரு ஹீ இஸ் பெட்டர், என்னை விட்டுருங்க, அவரை அந்திரேயா சொல்லல. காரணம் ஏன் சொல்லல தெரியுமா? அவருடைய நோக்கமெல்லாம் தேடுதல் இருந்தது. நான் தேடினவர், நான் தேடினவர். அதனாலதான் கண்ட உடனே வந்து அவர் சொல்லுகிறார், யோவான் 1:41 சொல்றாரு, நான் we found the Messiah, we found whom we were seeking. நாங்கள் தேடிக்கொண்டிருந்தவரை, நாங்கள் தேடினவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, கண்ட உடனே சும்மா இருக்கல, கண்டோம், ஓ சந்தோஷம், நல்ல கூட இருந்து என்ஜாய் பண்ணோம், நாங்கள் கண்டோம் அப்படின்ட்டு போய் உட்காரல. தலதறிக்க ஓடுறாரு பிரதர் கிட்ட, தன்னுடைய சகோதரன் கிட்ட. அவர் சொன்னாரா, பகிர்ந்து கொண்டாரா, கன்வின்ஸ் பண்ணாரா, இல்ல தரதரன்னு எடுத்துட்டு வந்தாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் he dragged Peter to Jesus. He brought Peter to Jesus. அந்த செய்திக்கு நாங்க கண்ட உடனே, ஒரு காண கிடைக்காத அந்த பொக்கிஷத்தை, மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று கண்ட உடனே, he went and shared it with the person he loves the most. He loves the most. கணவனும் மனைவியும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? பதில் சொல்ல வேண்டாம். ஆனா இங்கே அமர்ந்திருக்கிற இந்த வேளையில கணவனும் நம் மனைவியும் நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம் பிள்ளைகளிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம் குடும்பத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம்ன்றது என்ன? வெறும் அவர் எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அது வந்து சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என் வாழ்க்கையை எப்படி மாற்றியது, என் வாழ்க்கையை எப்படி, அதுதான் ரட்சிப்பின் சாட்சி. நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களிடத்துல, உற்றார் இந்தியாக்கெல்லாம் வெக்கேஷன் போகும்போது நம்ம சொல்றோமா, அப்ப நான் ஒன்றை நீ இப்படி மாறு, அப்படி மாறு, இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன், அதை சொல்ல வரல. ஆனால் அவர் என் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்று நான் சொல்றேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் எப்படி தடுமாறினேன், இன்றைக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சொல்றோமா? அதை அந்திரேயா வாழ்நாள் முழுவதும் தேடுகிறவராய் இருந்தார். முதல்ல சத்தியத்தை தேடினார். He was seeking after the truth.
ஒன்ஸ் he found the truth, என்ன பண்ணாரு? அந்த சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு ஜனங்களை தேடுகிறவராக இருந்தார். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல இயேசுவினுடைய ஆரம்ப கால ஊழியத்துல the disciples were very very hesitant to share the gospel with Gentiles, புறஜாதியர்கள். ஏன்னா முழு ஊழியம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? எருசலேம்ல, எருசலேமையும் அதை சுற்றியும். அதனாலதான் உபத்திரவம் எருசலேமுக்கு எதனால வந்தது? இயேசு போனதுக்கு அப்புறமும் அவங்க எருசலேமுக்குள்ளே தான் இருக்காங்க. எப்ப வெளியில வராங்க? ஆண்டவர் சிதறடிக்கிறார், பர்சிக்யூஷன் வருது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் சொன்னாரு. ஆனா இவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எங்க இருந்தது? எருசலேம்ல இருந்தது. அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் பர்சிக்யூஷனை கொண்டு வந்தார், கொண்டு வந்து சிதறடித்தார். அப்பதான் நீ உலகம் முழுசு நீ போவ, அப்பதான் நீ செய்வ. ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஜென்டைல்ஸை இயேசுவிடத்துல கொண்டு வந்தது அந்திரேயா என்று சொல்கிறார். Because others were not bold enough to go and share with Gentiles. Because they were in a very very Jewish background. நம்ம இப்போ அந்திரேயா எப்படி ஒரு சத்தியத்தை தேடுகிறவர் என்று நாம் கண்டுகொள்ளுகிறோம் என்று பார்த்தோம் என்றால், முதல் நாம் அந்திரேயாவை நாங்க பார்க்கிறது யோவான் 1:35. இன்றைக்கு நாம வாசிக்க கேட்டோம். யோவான் 1:35 நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது. பாருங்க, அந்த மறுநாள்ன்றது எதுக்கு அடுத்த நாள் தெரியுமா? ஏன் அதை சிக்னிஃபிகண்டா சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது? இயேசுவினுடைய ஞானஸ்நானம். John the Baptist baptizes Jesus Christ. அதற்கு அடுத்த நாளிலே யோவானும் அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. Now what it says is that first of all Andrew was a disciple of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர் அந்திரேயா. 2 பேரோட 2 சீஷர்களோடு யோவான். Now this one statement is more than enough to say Andrew was a truth seeker. ஏன் தெரியுமா? First of all, being a disciple of John the Baptist is not easy. It's not easy at all. ஜான் தி பாப்டிஸ்டோட உருவத்தை பத்தி நான் வேதத்துல சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கு? அவர் வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டுக்கிட்டு, he was in the wilderness. He was not a typical normal preacher. He was not a typical normal rabbi. He is not the sophisticated, oh rabbi அங்க வராதனால எல்லாரும் ஒதுங்கிடுங்க. Those are not the days today. Oh rabbi அங்க வராதனால a scribe and a rabbi were the most elite positions because they know the depth of the scripture. தேவனுடைய சத்தியங்களிலே நியாயப்பிரமாணத்துல ஆழத்தை அறிந்தவர்கள், the scribes and the rabbis. அங்க வராங்கனாலே ஒதுங்கி நிக்கிற வேலை. யோவான் ஸ்நானகன் அப்படி இல்லை. சோ யோவான் ஸ்நானகனோட சீஷனா இருந்தா என்ன சொல்லு? ஓ அவனோட இருக்கியா? நினைச்சேன், பார்த்தப்பவே நீ இப்படிதான் இருக்க. You are weird. You are terrible. All that they would have withstood. It's not easy to be a disciple of John the Baptist, but Andrew was a disciple of John the Baptist. So he had the toughness and discipline of John the Baptist. Andrew. அவரிடத்திலிருந்து அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு லிவிங் இன் wilderness for an extended period of time and withstanding all the ridicule around them. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்ட்ரூ didn't care about his career. ஆண்ட்ரூக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, யோவான் ஸ்நானகனோட இருப்போம், இல்ல ஒரு ராபையோட சேர்ந்தோம்னா நம்ம ஒரு நாள் தனியா ஒரு ராபை ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம், நமக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம வசனத்துல நம்ம கரியர்ல அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம போட்டு எப்படி நம்ம பண்ணணும், நம்ம குரூப் எப்படி மெகாவாக்கணும், அதை எப்படி ஒரு மெகா சர்ச் ஆக்கணும், எப்படி நம்ம செய்யணும், இதை அப்படிலாம். பிகாஸ் அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தால் யோவான் ஸ்நானகத்தை வந்திருக்கவே மாட்டாரு. யோவான் ஸ்நானகனோட சீசன் கேட்டா யாரும் பக்கத்திலே வர மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த நாட்கள் அவை. So he was not, John the Baptist style of preaching was not the popular preaching. It was a firebrand preaching, warning and convicting the world of sin. உலகத்தையும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி. அவர் என்ன சொல்றாரு? பரிசேயரை சதுசேயரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகள் என்றார். அவருக்கு சீஷரா இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். So நீங்க if you want to grow your career as a rabbi or a preacher na, you better don't be associated with John the Baptist. Distance yourself. அவரை விட்டு எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்க முடியுமோ இருந்துக்குங்க. அதுதான் நார்மல். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனுடைய சீஷராய் அந்திரேயா இருந்திருந்தார்.
நம்ம அந்த ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதியிருக்கிறத விட்டுட்டு போயிடலாம். ஓகே, என்ன ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் 2 பேர், அவர் சீசன் 2 பேர் கூட நின்றுட்டு இருந்தாங்க, அப்படிதான் நம்ம வாட்சிட்டு போயிடலாம். ஆனா ஆவியானவர் பாருங்க, அதை அவர் ஏன் அந்த சென்டென்ஸே அங்க இல்லாம இருக்கலாமே. அந்திரேயா நின்று கொண்டிருந்தார், இயேசுவானவர் நடந்து போகும்போது அந்திரேயா பார்த்து இங்க வாப்பான்னு கூப்பிட்டாரு, எழுதியிருக்கலாமே. Why is that detail provided? There is a reason that the Holy Spirit wants us to know. Wants us to know who Andrew is. That one word describes the character and rigidity and stubbornness of Andrew when it comes to his faith. அவருடைய விசுவாசத்தை குறித்து. Andrew was not career minded, but he was Messiah minded. யோவான் ஸ்நானகனோட கூட இருக்கணுமோ, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிடணுமோ, எல்லாராலையும் பரிகாசம் பண்ணப்படணுமோ, ஐ டோன்ட் கேர், நான் மெசியாவை காண வேண்டும். அல்லேலூயா. நான் மெசியாவை காண வேண்டும். அது யார் என்ன பேசினாலும் சரி, யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஆட்டு தோலை அவர் போட்டிக்கிட்டு இருந்தா என்ன, போத்தாமலே இருந்தா என்ன, எனக்கு அதை பத்தி, எனக்கு அந்திரேயாவுடைய நோக்கம் எல்லாம் மெசியாவின் மேல் இருந்தது. நான் தேடுகிறேன், அவரை நான் காணணும், அவரை நான் காணணும். யோவான் ஸ்நானனுடைய அந்த பிரீச்சிங் வந்து when convicted people நார்மலா ஒரு பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா people could do 2 things. ஒன்னு retaliate, லேஸ் அப்படியே நழுவி போயிடுறது, இல்ல போய் பேட் மவுத்திங். இல்ல ஜான் தி பேப்டிஸ்ட் பேசுறான் பரவாயில்ல, இவன் என்ன ஆண்ட்ரூ அவன் கீழே இருக்கான், அவன் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பேசிட்டு இருக்கான் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் மனம் திரும்பி வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான கனிகளை புசி, அது இன்னொரு கூட்டம். சோ 2 கூட்டமுமே அங்க இருந்திருக்கும். பாருங்க, John the Baptist was a gifted messenger in his own way. Selfless, self-giving, egoless seeker. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நமக்கு வருது 36, 37 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். இயேசு நடந்து போகிறதை கண்டு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது, கூட இருந்த 2 சீஷர்களும் அவருக்கு பின்னால போயிடுறாங்க. ஒருவேளை யோவான் ஸ்நானனுக்கு மனைவி இருந்தா சொல்லியிருப்பா, வாய மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, இருந்த 2 பேரும் அங்க போயிட்டாங்க, நீ என்ன கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீ இருக்கிற ஆளுங்களை தக்க வச்சுக்கிறத நீ பாப்பியா, அதை விட்டுட்டு ஏதோ தேவ ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி 2 பேர் போயிட்டாங்க. He was so selfless. ஏன் அந்திரேயாவுக்கு தன்னுடைய நிலையையும் தேவன் தனக்கு கொடுத்த வழிகளையும் ஏன் அந்த தெளிவு இருந்ததுன்னா, லைக் மாஸ்டர் லைக் டிசைபிள் சொல்றாங்க இல்லையா, லைக் ஃபாதர் லைக் சன், அதே போல லைக் மாஸ்டர் லைக் டிசைபிள். ஏன்னா he saw John the Baptist, that selfless, self-giving signpost. I am just merely, பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாய் இருக்கிறோமா? Like master, like disciples, would our children emulate you, would emulate us in faith? And if they do that, would we be happy? விசுவாச வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல நடந்தால் அதை குறித்து நாம சந்தோஷப்படுவோமா? இல்ல ஐயோ டேய் நீயாவது கொஞ்சம் ஒழுங்காடுறா, நீயாவது கொஞ்சம் நல்லா இருக்கு, எப்படி சொல்லுவோம்? நான் வேடிக்கை எப்பவுமே சொல்லுவதுண்டு, can any of us look into the eyes of our children and say, என்னை போலவே இரு? அவள் சொன்னார் இல்லையா, இயேசுவை போலவே நான் இருக்கேன், நான் செய்யறதெல்லாம் நீங்க செய்யுங்க, அவரால் சொல்ல முடிஞ்சது. பாருங்க, அந்திரேயாவுக்கு எங்கிருந்து அது வந்ததுன்னா, he saw a selfless, egoless, classless master who did nothing but pointing to everything to Jesus Christ. அதனால அந்திரேயாவுக்கு it was not a difficult thing at all. So தேடி போகிற John was a signpost and rejoiced in it actually. John was a forerunner and he was the missionary of missionaries, but it never got to his head. He didn't care about நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, அந்த மாதிரிலாம் the ministry never got to his head. He knew his role. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அதை மட்டும் நான் செய்துவிட்டு நான் செல்கிறேன், மற்றதை தேவன் பார்த்துக்கிறார். No wonder Andrew played the same role. பேதுரு ஃபேமஸா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, யோவான் அவருக்கு பிரியமான சீஷனா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. பிரியமானவர்களே, நீங்களும் நான் இந்த உலகத்துல ஒரு கைகாட்டிகளாய், அடையாள பலகைகளாய் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அது நீங்க எலிட் நினைச்சாலும் சரி, ரொம்ப ஆர்டினரி கேவலம் நினைச்சாலும் சரி, நம்முடைய வேலை அது மட்டும்தான். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்க முடியாது, ரட்சிக்கிறவருக்கு வழிகாட்ட முடியும் நம்மளால. That's what was John the Baptist. That's what was Andrew. இப்போ இயேசு அவர்களை திரும்பி பார்த்து 38வது வசனத்துல கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல யாராவது திடீர்னு யாராவது பிரதர் சாம் வந்து கீழே அப்படியே இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, நான் பிரதர் தொலைச்சிட்டீங்களா, எதுவும் தேடுறீங்களான்னு கேட்பேன். அவர் சும்மா எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தாருன்னா நான் கேட்பேன், என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் கேட்க மாட்டேன். இவங்க 2 பேரும் பின்னாடி வராங்க, இயேசுக்கு பின்னாடி வராங்க. இயேசுவனர் அவங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன தேடுகிறீர்கள்? தேவன் அவர்கள் இருதயத்தின் தேடுதலை அறிந்திருந்தார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அந்த தேடல் நமக்கு. அதனாலதான் அந்திரேயாவப்பா முதல் சீஷனாய் இயேசுவானவர் அழைத்தார். உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அவரை குறித்துதான் அந்த இடைவிடாத வாஞ்சை, அந்த தேடுதல். அப்பா 2025 ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே, ஏதோ போன வருஷம் இருந்த அதே விசுவாச வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. நீங்க வருஷ ஆரம்பத்துல சொல்லிருக்கீங்க, நீ விசுவாசித்தால், புது வருட ஆராதனையில் அதான் நான் பேசினேன், நீ விசுவாசித்தால். ஏன் மார்த்தாலும் மரியாளும் விசுவாசிகள் இல்லையா? they were already believers. அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீதிமானாக்குகிற விசுவாசம் ஒன்று உண்டு, மகிமையை காண்கிற விசுவாசம் ஒன்று உண்டு. நாம எந்த இடத்துல நிக்கிறோம்? அந்த தேடுதலை தேவன் அறிந்திருந்தார். அதற்கு அவங்க சொல்றாங்க, ராபி. நீங்க ராபின்னு உடனே நம்ம மாடர்ன் டேல வந்து பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இல்லை. நம்ம இந்த வாரம் இந்த சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் கூப்பிடுவோம், அடுத்த வாரம் அடுத்த சர்ச்சுக்கு போய் இன்னொரு பாஸ்டர் கூப்பிடுவோம், நம்ம எங்க வேணா போய் யாரை வேணா பாஸ்டர் கூப்பிடுவோம். நம்ம அந்த நாட்களில் அப்படி அல்ல. when you call somebody rabbi, when you call somebody as a teacher, you belong to him, you live their lifestyle, you are with them. தொடர்ந்து நியாயப்பிரமாணங்களில் நீங்க படிப்பிக்கப்பட்டு 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 ஒரு புடமேற்றப்படுகிற வரைக்கும் அவங்கள விட்டு நீங்க போக முடியாது. இவரு சரியா டீச் பண்றது இல்ல, நான் அடுத்த ஸ்கூல்ல போய் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. you don't have that choice at all. Calling somebody rabbi meant something lot deeper. You are his follower, you belong to him. Belong to him now, he had not only spiritual authority, he had every authority over you. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி தேவன் அந்திரேயாவிடத்துல ஒரு வித்தியாசத்தை கண்டாரோ, அந்திரேயா இயேசுவிடத்துல ஒரு வித்தியாசத்தை கண்டார். சொல்றாரு, ராபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இட்ஸ் a weird question. நீர் தான் இயேசுவா? உங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் எனக்கு உங்களை பத்தி என்னோட பாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும். எனக்கான பர்சனலா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா உங்கள்ட்ட பேசலாமா? That's a typical conversation இல்லையா? புதுசா முதல் யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே, எங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஹேவ் ஐ மெட் யூ பிஃபோர்? நம்ம கேட்க மாட்டோமா? நான் ஆந்திரேயா கேட்கிறேன், இயேசு கேட்கிறேன், நீ ஆந்திரே நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? ஏன்னா நுனிப்புல் மேய அவருக்கு இஷ்டம் இல்லை. God, I'm not looking for a 5-minute conversation. I'm not looking for a mere simple clarification. இது எனக்கு ஜீவ மரண போராட்டம். மெசியா, உண்மையான மெசியா நீர் என்பதை அறிந்து கொள்ளுவது என் ஜீவனுக்கு ஏதுவான காரியம். அதை நான் சாதாரணமா எடுத்துக்கொள்ள விரும்பல. எங்க தங்கி இருக்கீங்க? நான் வரணும், நான் உம்மோடு தங்கணும், நான் கேட்டு, நான் முகமுகமாய் பார்த்து பேசி நான் அறிந்து கொள்ளணும். அந்த இரவுல என்ன நடந்தது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லல. அன்னைக்கு நைட்டு ஃபுல் 10 ஏறக்குறைய 10 மணி வேலைன்னு சொல்லி வேதத்துல சொல்லுகிறது. 10 மணி வேலைன்றது அவங்க தங்க போன வேலை. காலையில பார்த்து நாள் முழுசும் பேசிக்கிட்டு இருந்து திருப்பி ஈவினிங் நைட் தங்கவும் போயிட்டாங்களா, இல்ல ஈவினிங் 5 மணிக்கு பார்த்து திருப்பி எப்ப போனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, until he got, நான் தேடினவரை அன்றைக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தலை தெறிக்க பேதுகிட்ட ஓடுறாரு. நான் தேடினவரை கண்டேன். அந்த இரவுல என்ன நடந்தது என்பதை குறித்து நமக்கு எந்த வெளிச்சமும் வேதம் சொல்லுகிறதல்ல. ஆனா பாருங்க, அடுத்த நாள் காலையில கண்டு கொண்ட மெசியாவை பற்றி கொண்டார். தன் இருதயத்துல உறுதியாய் ஆழமாய் அசைவில்லாமல் அந்திரேயா பற்றி கொண்டார். பாருங்க, இயேசுவானவர் அதற்கு நம்ம எல்லாத்துக்கும் மாடல். அவர் சொன்னார், சுவிசேஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வசனம் இயேசுவானவர் சொல்லியிருக்கலாம், என்னப்பா யூ ஸ்ட்ரேஞ்சர், திடீர்னு வந்து நான் எங்க தங்கி இருக்கேன்னு கேட்கிற,
ஏற்கனவே யூதர்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆகாது, நீ யூதனா யூதன் இல்லையா, ரிஸ்க் ஃபேக்டர்ல அவர் அனலைஸ் பண்ணல. ஒரே 2 வார்த்தைகள், வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு not by the doctrinal knowledge of our scripture we can save anyone. நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை காணாவிடில் உலகம் நிச்சயம் இயேசுவை நம்பாது. இயேசுவை நம்பாது. நம்புற நீயும் இப்படிதான் பேசுற, நம்பாத அவங்களும் இப்படிதான் பேசுறாங்க. why should I believe? why should I believe? அதான் கேட்பாங்க அவங்க. இயேசுவானவர் சொல்றார், வந்து பாருங்கள், come and see. தங்கி அந்த நைட்டு தங்கி. ஸோ இப்பதான் முதல் முறையாய் சொல்லப்படுகிறது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் யாரு? அதுவும் பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. திஸ் இஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படி சொல்லுது? முதல் சீஷன் வந்து அந்திரேயா தானே, அந்திரேயாவின் சகோதரனாகிய பேதுருன்னு சொல்லியிருக்கணும். ரிமெம்பர், பைபிள் இஸ் நாட் அ லைவ் ரெக்கார்டிங். லைவ் ரெக்கார்டிங், லைவ் டிரான்ஸ்கிரிப்டிங் இல்லை. நம்ம இன்னைக்கு கம்பேனியன் இருக்கிற மாதிரி பேச ஃபுல்லாக அப்படியே அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே வர மாதிரி. இட்ஸ் நாட் அ லைவ் ரெக்கார்டிங். கிட்டத்தட்ட சுவிசேஷங்கள் இயேசுவானவர் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளிலிருந்து 90 ஆண்டுகள் வரை அதற்கிடையில் எழுதப்பட்டது அந்த 4 சுவிசேஷங்களும். இந்த 4 சுவிசேஷங்களும் அந்த காரியத்தில் தான் காலங்கள். ஸோ அதனால திஸ் இஸ் நாட் அ லைவ் ரைட்டிங். ஸோ இந்த சுவிசேஷங்கள், மார்க்கு சுவிசேஷம் தான் முதல்ல எழுதப்பட்டது. இந்த சுவிசேஷங்கள் எழுதப்படுகிற காலத்தில் ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன தெரியும்? பீட்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். He is the most prominent one. He is the most famous one. அதனால தான் யோவான் எழுதும்போது எழுதுறாரு, பேதுருவின் அதுல ஒருத்தர் வந்து பேதுருவுடைய சகோதரன். ஏன்னா அந்திரேயாவை பத்தி யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால வந்து this is not a live recording. Suppose live recording ஆனா எப்படி இருந்திருக்கு தெரியுமா? ஆண்ட்ரூவுடைய brother Peter. But whereas it is written in the other way. So இயேசு வந்து பாருங்கள். நம்ம எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்முடைய விசுவாசத்தை குறித்து கேட்கும் பொழுது வந்து பாருங்கள் நாம சொல்லணும்னா, யோவான் 14:30 இயேசு சொன்ன அதே வசனத்தை நீங்களும் நானும் சொல்ல முடியணும். யோவான் 14:30 அவர் பாடுபட போகிறதற்கு கொஞ்சம் முன்பாக it's a very very powerful words. Jesus would say, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இன்று உலகத்தின் அதிபதியின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து கிடக்கிறதா, அல்லது ஆவியின் கிரியைகளும் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து கிடக்கிறதா? உலகத்தின் காரியங்களும் கிரியைகளும் நிறைந்து கிடக்கிற வரை நம்மளால என்ன சொல்ல முடியாது? வந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்ணா அப்படின்னு அடிச்சுட்டு குத்திக்கிட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். அப்புறம் வந்து பார்த்து என்ன செய்யறது? இல்ல வந்து பார்த்தாங்கன்னா என்ன செய்ய முடியும்? பிள்ளைங்களோட இருக்கிற டென்ஷன், the way we handle it, the work stress, the way we handle it. அவங்க வந்தா என்ன பார்ப்பாங்கன்னு நினைச்சாலே நம்ம சொல்லிடுவோம், பிரதர் அப்புறம் பார்க்கலாமா, அடுத்த வாரம் பார்க்கலாமா, வீடு ரொம்ப மோசமா இருக்கு சொல்லுவோமா இல்லையா? ஆனா பாருங்க, இயேசுவானவர் சொல்றது, உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லையா. ஆவியின் காரியங்களும் ஆவியின் கிரியைகளும் ஆவியின் கனிகளும் மாத்திரம்தான் இருக்கு. அவன் வரட்டும், வந்து பார்க்கட்டும். அவனுக்கு நம்மால அதை சொல்ல முடிஞ்சா தென் நம்ம சொல்ல முடியும். வந்து பாருங்கள். பாருங்க, மார்க்கின் சுவிசேஷம் கிட்டத்தட்ட somewhere around 60 to 65 AD எழுதப்பட்ட, அதான் முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம். அடுத்து மத்தேயு 70-75 எழுதப்பட்டது. அடுத்து லூக்கா 75-85 எழுதப்பட்டது. யோவான் நாம வாசிக்கிற தியானிக்கிற யோவான் சுவிசேஷம் எப்ப எழுதப்பட்டது தெரியுமா? கிட்டத்தட்ட 90 AD. 60 வருடங்கள் இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு, அந்த 30-33 வருடங்கள் என்று எடுத்தீங்கன்னா 60 வருடங்கள் கழித்து. அதனாலதான் அது சொல்லியிருக்கு பேதுருவின் சகோதரன். ஏன்னா அதுக்குள்ள பீட்டர் இஸ் வெரி ஃபேமஸ் நவ். பேதுரு தான் இப்போ லீடர் ஆஃப் த ஜெருசலேம் சர்ச் அண்ட் எவ்ரிதிங். அதனால தான் பேதுருவின் சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் when like master, like disciple, Andrew was a signpost.
சைன் போஸ்ட். பாருங்க, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெஸ்ஸியாவை கண்டோம் என்று, மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்பது அர்த்தம். இப்போ we do not know அன்னைக்கு நைட் என்ன நடந்தது, அவர்கள் எப்படி அவர் கன்வெர்ட் ஆனார், அதை பத்திலாம் நம்ம பார்க்கல. ஆனா பட் ஆண்ட்ரூ grasped the truth really well and shares with his brother. அவரோட பகிர்ந்து கொள்ளுகிறார். The mind-boggling thing is that Jesus wanted Andrew to bring Peter to him. He could have directly called Peter, but Jesus wanted the insignificant Andrew, ஒன்றுமே இல்லாத, எந்த நம்முடைய பார்வையில, உலகத்தின் பார்வையில எந்த திறமைகளும் இல்லாத சாதாரணமான ஒரு அந்திரேயாவை கொண்டு பேதுருவை கண்டுகொள்ளுகிறது இயேசுவுக்கு சித்தமாக இருந்தது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படிதான். ஏன்னா பேதுரு வந்த உடனே another weird conversation. அந்திரேயா, who's this? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா ஆண்டவர் கேட்கல. பேதுரு வந்தோடனே நேரா பேசுறாரு. அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். நான் பேதுருவா இருந்திருந்தா முதல் கேள்வி என்ன கேட்டு, வா, how do you know about me? என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? Have you seen me anywhere? இல்லை என்னை பற்றி எங்கேயாவது பார்த்து? That's what I would ask actually. The real thing is that Peter does not ask that. What does it mean? Peter was a seeker too. Maybe அந்திரேயாவும் பேதுருவும் மீன் பிடிக்க போறப்போ வர்றப்ப எல்லாம் நாம மெஸ்ஸியாவை காண்போமா? மெஸ்ஸியாவை குறித்து சொல்லி இருக்கிறதே. ஏன்னா இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் சைடா எடுத்துக்கோமே. அந்திரேயா போய் சொன்ன உடனே பேதுரு, மெஸ்ஸியாவை கண்டியா, நானும் அவரை பார்க்கணுமே, எழுந்து ஓடி வந்திருக்கலாமே. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லி தரத்தரன்னு எடுத்துட்டு வந்தாலும் வந்திருக்கலாம். அது ரெண்டாவது பக்கம். பட் முதல் பக்கம், இஃப் யூ டேக் த ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் எடுத்தீங்கன்னா, பேதுருக்குள்ளும் அந்த தேடுதல் இருந்தது. பாருங்க, அவர்களுடைய தகுதியை கொண்டு தேவன் சீஷர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவங்க இருதயத்தின் வாஞ்சையை கொண்டு, இருதயத்தின் தேடுதலை கொண்டு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். பேதுரு உள்ள வந்து நுழைந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ சீமோன், நீ கேபா எனப்படுவாய். Both of them did not understand even 1% of that words what Jesus said. இது என்ன அர்த்தமாகும்? ஏன்னா what does it mean? Stone, அந்த வார்த்தைக்கு stone என்ற அர்த்தம். நீ கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமா? அந்த it refers to stone. What is it? What does it even mean? They did not know. But they saw the Messiah. They found the Messiah. Andrew was an instrument for bringing Peter. பாருங்க, Andrew lived a life as a missionary. He was his master was a missionary in the first place. அவருக்கு ரெண்டு எஜமான்கள் இருந்தாங்க அந்திரேயாக்கு. முதல் எஜமானர் யாரு? யோவான் ஸ்நானகன் was a missionary. இரண்டாவது எஜமானன் யாரு? இயேசுவானவருக்கு சீஷரா இருந்தார். The God sent his only son as a missionary to the world to die for you and me. It is no wonder Andrew was a missionary as well. Andrew himself was a missionary. Now, அந்திரேயாவை குறித்து நான் சொன்ன மாதிரி அந்த பெந்தகோஸ்தேக்கு அப்புறம் அதிகமாக வேதத்தில் நம்ம வாசிக்கப்படல. ஆனா there is a book called the Act of St. Andrews. Act of St. Andrewன்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. It's one of the apocryphal writing. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, Andrew was a missionary to Greece and Turkey. அந்த நாட்களில், இன்றைக்கு நாட்களில் நீங்க எடுத்தீங்கன்னா யுக்ரைன் and southern Georgia, the country of Georgia, not state, southern Georgia and Ukraine, இந்த இரண்டு தேசங்களுக்கும் அந்திரேயா ஒரு மிஷனரியாய் செல்லுகிறார். யூசிபஸ் எழுதுகிறார், he went all the way up to Scythia. Scythia எங்க இருக்கு தெரியுமா? இன்றைக்கு மாடர்ன் டே ஈரான், a portion of Iran actually. அந்த மாடர்ன் டே ஈரான், அந்த they were nomadic people. They were moving around everywhere. அவர்களுக்கு in other words, நம்ம ஊர்ல ஜிப்சிஸ் சொல்றோம் இல்லையா, நரிக்கிறவர்கள் என்று, அவர்களை போல ஒரு கூட்டம் இது. எங்க எப்பவுமே மூவ் பண்ண, அவர்களுக்கு ஒரு மிஷனரியா they said they went. இன்றைக்கு வரைக்கும், do you know the patron saint of Russia and Ukraine? Andrew is the patron saint of Russia and Ukraine. ஏன்னா அவருடைய யூசிபஸ் எழுதுகிறார், he went all the way there to really share the gospel. And do you know the flag, can you just show it on the screen? Do you know what is Scotland's flag? That flag is actually, it's called Andrew's Cross. Andrew's Cross.
யோவான் எழுதும்போது சொல்லுவாரு, இயேசுவானவர் செய்த இன்னும் மற்ற காரியங்களை, பல புதுமைகளை நம்ம எழுதணும்னா உலகத்தில் இருக்க புத்தகங்களே பத்தாதுன்னு யோவான் சொல்லுவார். இயேசுவனுடைய சீஷர்கள் எழுதின செய்த எல்லா காரியங்களையும் தேவன் அவர்கள் மூலமாக நடப்பித்த காரியங்களை எழுதணும்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு வரைக்கும் பத்தாது. The flag of the nation of Scotland is Andrew's cross, because that is the cross. We'll come to that. Andrew's cross. It's called the Saltire cross. Where ஏன் தெரியுமா? Do you know 60 AD ல அந்திரேயா கொல்லப்படுகிறார். 60 AD ல ரோமாபுரியில நீரோ is ruling Roman Empire. You know why Andrew was killed? Achaia, கிரேக்கத்துல இப்பதான் சொன்னேன், he went as a missionary to Greece. கிரீஸோட கவர்னருடைய மனைவிக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த கவர்னருடைய மனைவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். The governor got really angry because இது now he is going to lose his position, because கவர்னருடைய மனைவி கிறிஸ்தவங்களாயிட்டா ரோம சாம்ராஜ்யத்தில் he cannot continue to be a governor. He got really angry and commanded and judged Andrew to be crucified. அந்திரேயா என்ன சொன்னார் தெரியுமா? என் இயேசு அப்பாவை போல நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி, this is a form of the cross that he chose. And பேதுரு அதே காரியத்தை செய்தார். என் இயேசுவை போல நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் என்று Peter was crucified upside down, தலைகீழாய். Andrea was crucified as a cross. அதுவே என்ன தெரியுமா? அதை விட he was not nailed to the cross. At least Peter was nailed to the cross. You will die sooner. Andrea, his hands and legs were tied to the cross. 2 full days Andrew hung on the cross. A complete cross. Excruciating death. And from the cross he kept preaching gospel. நாம கேள்விப்படுறதே கிடையாது நம்முடைய சிக்னிஃபிகன்ஸ். ஒருவரை பற்றி நாம் என்ன கேள்விப்படு பாருங்க, என்ன ஒரு வைராக்கியம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. That is why I'm saying, பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் இருக்கிற இந்த ஒரு ஒற்றுமை, நான் என் மீட்பரை போல என் இரட்சகரை போல சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் என்கிற அந்த ஒரு காரியம் போதும். அவங்க மீன் பிடிக்கிறப்பெல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்றது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அவங்க நெட்டுக்கு கிழிஞ்சு தச்சிட்டு இருந்தப்பெல்லாம் என்ன, அதனாலதான் அந்திரேயா சென்று மெசியாவை நான் கண்டேன் என்று சொன்ன உடனே பேதுரு தலைதறிக்க ஓடி வருகிறார் கூட. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஐக்கியம், அந்த ஒரு தேடுதல். இப்ப தெரியுதா எப்படி தேவன் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று? அவங்க தகுதியினால் அல்ல, சொல்லப்போனா அவங்க தகுதி இன்மையினால, ஆனால் அவர்கள் இருதயத்தில் இருந்த தாகத்தினால. தகுதியினால் அல்ல, அவர்கள் இருதயத்தில் இருந்த தாகத்தினால. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவனை குறித்தான அபுதமான தாகம் இருக்கிறதா? நமக்கு அந்த இந்த வருடத்தில் இருக்க நான் ஆண்டவரே, நான் something I need to do Lord. இந்த வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முயற்சிகளில நான் ஒரு படி மேல வரணும் ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கிட்ட நான் சொல்லணும் ஆண்டவரே உம்மை பற்றி. நமக்கு அந்த ஒரு வைராகியம், அந்த ஒரு வாஞ்சை இருக்கா? வைராகியத்தை விடுங்க. இவங்க 2 பேரும் வெறும் மீன் பிடிக்கிறவங்க. Mundane, routine, daily, struggling life. The fishermen they're not the richest of the richest. ஆனா அந்த இருதயத்தில் இருந்த தாகம் பாருங்க. Peter preached to the masses. Andrew preached to the individuals. But doesn't matter. அவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையின் முடிவிலும் தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தது. You know, Andrew was influential in his own way. Peter was influential in his own way. Andrew was not busy contending for rank with Peter. Andrew was not jealous of his brother Peter becoming popular than him. Andrew was busy sharing Jesus behind the scene. Behind the scene. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிக்கலையோ, நான் என் ஏசப்பாவை பற்றி நான் சொல்லுவேன். அந்திரேயாவோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. That's a kind of life he lived. சொன்ன மாதிரி Peter preached to the masses, Andrew preached to the individuals. யோசிச்சு பாருங்க, it was Andrew who brought the little boy with 5 loaves of bread and 2 fishes to Jesus Christ. இயேசுவானவர் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து மனதுருக்கம் உள்ளவராய்
என் ஜனங்கள் களைத்து போவாங்களே, என் ஜனங்கள் கஷ்டப்பட்டு போவாங்களே, அவங்களுக்கு உணவு கொடுங்க. அவருக்கு தெரியாதா? சீசர்களாலும் உடனே பிலிப்பு சொல்றாரு, ரொம்ப வேகமா சொல்றாரு, 200 தினாரிக்கு வாங்கினா கூட ஒரு சின்ன துண்டு கூட ஒருத்தனுக்கு வராது. என்ன ஆண்டவரே அப்படி சொல்றீங்க? எங்கள்கிட்ட இருக்க பணம் உங்களுக்கு தெரியாதா? நாங்க தான் வாரம் கணக்கு கொடுத்துட்டு இருக்கோமே. நான் அந்திரேயான்னு சொல்றாரு, போய் தேடுறாரு. தேடினதுனால ஒரு சின்ன பையனோட லஞ்ச் சாக் கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஒரு 5 துண்டு பிரெட்டும் மீனும் இருக்கு. அந்திரேயா நினைச்சிருக்கலாம், இதை கொண்டு போய் அவர்கிட்ட போய் காமிக்கிற கேவலமா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சின்ன பையனை பிடிங்கி கொண்டு போய் அங்க கொடுக்குறேன்னு வேற யாரும் சொல்லிடக்கூடாது. 1000 காரணம் அந்திரேயா சொல்லியிருக்கலாம் இல்லையா? பட் ஆண்ட்ரூ thought, let me give what I have. நான் இருக்கிறத கொண்டு போறேன், அதை வச்சு என்ன செய்யறதுன்றது அவரு வேற. என்கிட்ட இருக்கிறத, நான் கண்டுகொண்டதை நான் கொண்டு போய் கொடுப்பேன். அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அது மீதி அவருடைய வேலை. Isn't that what you and I are asked to do? God is not asking you to be, நாளைக்கு நீ போய் சொல்றதுல நாளைக்கே ஜாயின் பண்ணி நீ PhD முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு. அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, இன்றைக்கு உன்னால என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு யாரிடத்துல நீ சொல்ல முடியும்? இன்றைக்கு எனக்காக நீ என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கேட்கிறது, he is asking for the simple basic things. உங்கள்ட்ட 5 அப்பம் கூட இல்லாம இருக்கலாம், ஒரு அப்பம் தான் இருக்கலாம், அரை மீன் தான் இருக்கலாம், போதும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதும். அந்திரேயா பாருங்க, he didn't hesitate to have the lowest. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 ஆண்கள் அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 20000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு அந்திரேயா வெட்கப்படல. He was not ashamed of taking it there. He said, நான் கொண்டு போறேன். ஆனா அவருடைய தடுமாற்றமும் இருந்தது. அவர் சொல்றாரு, கொண்டு போறப்பே சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது, ஆனா இது எம்மாத்திரம் இந்த கூட்டத்துக்கு சொல்றாரு. மனுஷ மாம்சத்துல நமக்கு அந்த தடுமாற்றங்கள் இருக்கும், அந்திரேயாவுக்கும் இருந்தது. அதனால சொல்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இது எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனா இதுதான் என்கிட்ட இருக்கு. He believed in a Messiah for the impossibles. என்னிடத்தில் இருக்கிற சிறுமையை பெருமையாய் மாற்ற அவராலே கூடும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்க குறைவை நிறைவாய் மாற்ற அவராலே கூடும். என் சுகவீனத்தை பலவீனத்தை பலனாய் மாற்ற அவராலே கூடும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல ஓட வேண்டியதான் என் வேலை, அவரிடத்துல கொடுக்க வேண்டியதான் என் வேலை. அது எவ்வளவு, அது $1 $1 காணிக்கையா இருக்கலாம், அல்லது 1 கோடி காணிக்கையா இருக்கலாம், $1 மில்லியன் காணிக்கையா இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது. இட் டசன்ட் மேட்டர். எதை செய்தாலும் நான் அவரிடத்துல முதல்ல கொடுப்பேன். கொடுத்த அவரால் அந்த ஒரு சிந்தை அந்திரேயா இடத்துல இருந்தது. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறுமைப்பட்டு இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்திருந்தாலும், நம்ம தேவனை நோக்கி ஓடும் பொழுது, நம்மிடத்துல இருக்கிறவைகளை அவரிடத்துல நாம் கொடுக்கும் பொழுது, அதை பெருக பண்ண அவராலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய சிறுமையையும், உங்களுடைய நேரமின்மையையும், உங்களுடைய எளிமையையும், உங்களுடைய பொருளாதார நிலையையும், உங்களுடைய வேலை காரியங்களையும், பிள்ளைகளுடைய இருக்கிற ஸ்டேஜையும், அது எல்லாவற்றையும் நாம் கருத்துல கொண்டு, இதெல்லாம் எனக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் தேவனுக்காக ஏதாவது செய்வேன் என்று நினைத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த நாளில சகேயுவை பார்த்து அதான சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயு, நீ நல்ல மனிதனாய் மாறின பிறகு, 4 மடங்கு எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு, உன் பாவங்களை எல்லாம் கழுவின பிறகு உனக்கு ரட்சிப்பு வரும். அப்படி சொல்லல. இன்று இந்த வீட்டில் சகேயுனுடைய இருதயம் மாறினதை இயேசு அறிந்திருந்தார். That is enough. அந்த இருதயத்தின் வாஞ்சையும் தேடுதலும் நமக்குள்ள இருக்கும் போது தேவன் அதை பெரிய காரியமாய் நடப்பிக்கப்படுவார். ஒரு விஷயம், வாழ்வின் சூழ்நிலைகள் என்பது மனுஷனை அதிகமாய் பாதிக்கக்கூடியது. How is our relationship with one another? ஏன்னா நம்ம சில நேரம், how is our relationship with one another? Andrew was a person of relationships. He was not a mass preacher. Individually ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்த ஒரு ஆள். How is our relationship with people around us? சபையிலும் சரி, வீட்டிலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலும், வெளியிலையும், வேலை செய்கிற இடங்கள்லையும், எல்லா இடத்துலையும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. Take C.S. Lewis as an example. Do you know C.S. Lewis was an atheist? Because of his mother's death, he loved his mother so deeply. பட் அவங்க அம்மாவுடைய அந்த போர், அந்த யுத்தம், அந்த கடினமான கொடூரமான மரணம் அவரை கடினப்படுத்தி தேவனே இல்லை என்று he became an atheist.
அவரை மாற்றினது யார் தெரியுமா? அவருடைய 3 நண்பர்கள். You know, by God's grace, when we visited London for a tour in Oxford University, we saw the cafeteria where C.S. Lewis, J.R.R. Tolkien, G.K. Chesterton and MacDonald அவங்க எல்லாரும் உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டே அங்கே பேசி கொண்டிருந்த அந்த cafeteria இன்னும் அங்கே இருக்கு. இன்னும் it is there in the Oxford University campus still. And அந்த நண்பர்களினால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு C.S. Lewis மாறினார். You know what a profound impact he had in all of Christendom. That was made possible not by a famous, large, big-time preacher. That was made possible by ordinary fellow friends who were studying along with him. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கேட்கிற கேள்வி, உனக்கு நான் கொடுத்திருக்கிறவைகளை கொண்டு ஆண்ட்ரூ வாஸ் a man of small things. எந்த சின்ன காரியத்தையும் அற்பமாய் எண்ணாத மனுஷன். வேதம் அதான சொல்லுது, அற்பமான காரியத்தை ஆரம்பத்தை யார் அசட்டை செய்ய முடியும்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவர் அசாத்தியமான பலனை கொடுப்பார். ஆனா நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க 1000 தடவை எனக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே தான் இருப்பீங்க. களத்துல இறங்கி பேதுருவை போல படகை விட்டு இறங்குற அந்த ஒரு இருதயம் நமக்கு எப்பவுமே வேணும். டேர் டு பிரிங் யுவர் லிட்டில் டு ஜீசஸ். உங்களிடத்துல இருக்க கொஞ்சத்தை ஏசப்பாவிடத்துல கொண்டு வருகிற அந்த ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, no offering is insignificant when it is in the hands of Jesus. இயேசுவினுடைய கரத்துல நீங்கள் கொடுக்கும் பொழுது nothing is insignificant because he is significant. சரியா? He is, don't worry about what you can't do. Trust in the Lord who can do above and beyond. We do a little faithfully, God will make a much of it. ஒரு உதாரணத்தோடு இன்றைக்கு செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நவம்பர் மாதத்துல, one of the weekends, I don't know whether Lizzie preached or Joel preached. I asked one of them to நவம்பர் மாதத்துல ஒரு சண்டே நான் இங்கே இல்லை, ஆனால் சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். அன்றைக்கு போய் நான் யூத் கிளாஸில் I had a question and answer and other things with them. அன்றைக்கு the reason I was not here is because சாண்டரிட்டா ரான்ச்சில் ஒரு காஸ்பல் மீட்டிங், ஒரு காஸ்பல் ஈவெண்ட் கிரேட் ஹில்ஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. and they invited me to share gospel. அங்கே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அங்கே நிறைய எத்னிக் பாப்புலேஷன் இருக்கிறாங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி நான் போய் ஷேர் பண்ண போயிருந்தேன். நான் போனேன், ஷேர் பண்ணேன். அதாவது யாரும் கேட்ட மாதிரியே தெரியல. பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் ஈவெண்ட். இங்கே பலூன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இங்கே காட்டன் கேண்டி போயிட்டு இருக்கு, அங்கே ஒரு ஃபுட் ட்ரக் நின்றுட்டு இருக்கு, இங்கே வாட்டர் தீம் பார்க் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஃபுல்லாக டென்ட்ல நின்று ஐ ஷேர் காஸ்பல். நார்மலாக என்னுடைய இது மை ஒன்லி ஆடியன்ஸ் இஸ் கிரைஸ்ட். அப்படிதமாக தான் நான் நினச்சேன். அப்படி தான் எனக்கு போல்ட்னஸ் வரும். முன்னாடி உட்காந்துருக்கவங்கள யோசிச்சோன்னா எனக்கு போல்ட்னஸே வராது எனக்கு. ஸோ அதனால் நான் சுவிசேஷம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு, அதுக்கப்புறம் வர்ற வழியில் அங்கேருந்து இங்கே நம்ம சர்வீஸ் நார்மலாக ஒரு 7 o'clock போல் முடியும், 6:45, 7 முடியும். வர்ற வழியில் டைம் பார்த்தேன், 6:30 நம்ம நேராக ட்ரைவ் பண்ணி சர்வீஸ்க்கே போயிடலான்னு சொல்லி வர்ற வழியிலலாம் என் ஹிருதயத்தில் ஒரு எண்ணம், இன்னைக்கு we took all the effort. சர்வீஸில் வேற ஒருத்தவங்களை ப்ரீச் பண்ண சொல்லிட்டு, லிசியோ ஜோலியோ ப்ரீச் பண்ண சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி இங்கே இவ்வளோ பிரயாசம், இதுக்காக இவ்வளவோ ஜெபிச்சு இன்னைக்கு சுவிசேஷம் நம்ம பகிர்ந்துட்டு நம்ம இஸ் திஸ் எஃபெக்டிவ்? இதில் எனக்குள்ள ரொம்ப ஆண்டவரே ஐ டோன்ட் நோ ஹூ ஹர்ட், யார் எங்கேருந்து எப்படி கேட்டாங்கன்னு தெரியல, ஸ்பீக்கரில் போட்டு நான் சொல்ல ப்ரே பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். கம்ப்ளீட்டாக அதை நான் மறந்துட்டேன். ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட். நவம்பர் மாதம் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் அபவுட் இட். கிறிஸ்மஸ் அட் கிரேட் ஹில்ஸ் ஈவெண்ட் நான் வந்தப்போ ஆக்சுவலாக அந்த லியாண்டர் சர்ச்சில், கிரேட் ஹில்ஸ் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கவர், இங்கே இருக்க இந்த சர்ச்சோட பாஸ்டரோட சன் லைட்டன் ஃபோர்ஷி. ஸோ லைட்டன் என்னை கூப்பிட்டா, அலெக்ஸ் I was here in Christmas at Great Hills to share gospel. And I want to just talk to you on something. Then என்ன லைட்டன் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், he told me, it really moved me. So அன்றைக்கு நான் gospel ஷேர் பண்ணப்போ, there was a man sitting in his house somewhere in Santa Rita Ranch. அவர் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அவர் he is a pastor from Ukraine. He is a pastor from Ukraine. அங்கே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், காரியங்கள்னால அவர் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் லேட்டன்ட் அந்த வீக்கெண்ட் கேட்டிருக்கிறார். ஸோ இவங்க இந்த குரூப் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே வேகமாக கிளம்பி வெளியில் அங்கே போய் அந்த சர்ச்சோட ஆஃபீஸில் போய் அவருக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. பிகாஸ் அதுக்குள்ளே நான் கிளம்பி வந்துட்டேன்.
அது he came and asked it since இவர் வந்து யார் இங்கே இப்போ யாரோ ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்களே யார் இங்கே இன்சார்ஜ் அப்படிலாம் கேட்டிருக்காரு. he couldn't find anyone. அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு கொஞ்சம், ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சர்ச்சோட அந்த சாண்டா ரீட்டா ரான்ச்சோட ஆஃபீஸ்க்கு போய் இங்கே ஒரு ஈவெண்ட் நடந்தது, அது வந்து ஒரு சர்ச் ஈவெண்ட்டா, அது காஸ்பல் ஈவெண்ட்டா, அது என்னது எதுன்னு கேட்டிருக்காரு. அவங்க எங்கே அவங்க வந்து இந்த மாதிரி இந்த சாண்டா ரீட்டா எலிமெண்ட்ரி சர்ச்சில் ஸ்கூலில் தான் மீட் பண்ணுறாங்க எவ்ரி சண்டேன்னு சொல்லி. ஸோ த நெக்ஸ்ட் சண்டே அவர் சபைக்கு வந்திருக்கிறார். வந்து லேட்னு பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு நீங்கள் இங்கே மீட் பண்ணுறீங்கன்னு தெரியல, நேற்று வந்து நீங்கள் அந்த காஸ்பல் ஷேர் பண்ணப்போ அதை நான் வீட்டில் பெட்ரூமில் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் நான். அண்ட் லேட்டன்ஸ் ஃபேஸ் ரியலி லிட் அப். என்ன காரணத்துக்காகனா, இவர் வந்து பேசின காரணத்துக்காக இல்லை, அதே நாளில் அன்றைக்கு சபைக்கு ஒரு யுக்ரைன்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். யாருமே அவர்கிட்ட பேச முடியல, பிகாஸ் ஹி ஹேட் நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம். யாருமே அவர்கிட்ட பேச முடியல. ஸோ யூ ஆர் அ காட் சென்ட். ஆக்சுவலாக கர்த்தர் தான் உங்களை அனுப்பியிருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டு கொண்டு போய் அந்த உக்ரைன் மனிதர் இடத்துல அவரிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவரிடத்துல காஸ்பல் ஷேர் பண்ணா, both of them are from the same village in Ukraine. And that day he accepted Christ and he was baptized later in that church. Amen. அற்பமான காரியங்கள் எதுவுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். அற்பமான காரியங்கள் எதுவுமே இல்லை. நம்ம இன்னைக்கு பாடினது போல, we may not see his works, we may not see his யோபுல 23:8-9-10 நான் சொன்னது போல முன்னும் பின்னும் அவர் கிரியைகளை காணாமல் இருக்கலாம், இடதும் வலதும் அவர் என்ன செய்தார்னு காணாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. And he was later என்று சொல்லும்போது he was really very emotional. ஏன் இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இவங்களுடைய நெய்பர்ஹுட்டுக்கு நான் ஒரு 100 தடவை போய் நான் சுவிசேஷம் சொல்லியிருப்பேன் யுக்ரைன்ல. எங்கிருந்து ஆண்டவர் எங்கே மனுஷரை அழைத்து கொண்டு வந்து எப்படி தன்னுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் என்பதற்கு you and I can't even imagine. ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆத்துமாவை குறித்து பரலோகம் கடிகூறுகிறது. நான் ஆண்டவர் இதை கேட்ட அன்றைய நான் ஆண்டவருக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தை எந்த இடத்துல எப்படி எந்த விதத்துல சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதா? never hesitate. always I say, ஜான் வெஸ்லி தன்னுடைய அங்கிளுக்காக 27 வருடங்கள் ஜெபித்தார். ஜான் வெஸ்லி இறந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் he came to the Lord. You and I do not know. ஆனா நம்முடைய வேலை அந்தரையாக்களாய் இருக்க வேண்டியது. அவருடைய செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வேலை வெறும் மெயில்மேன். I am a messenger, I am a signpost, nothing more than that. Pastor, worship leader, and அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், இதெல்லாம் நாமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள். தேவனுடைய பார்வையில் we are mere messengers. அவருடைய செய்தியை நாம் அந்திரேயாவை போல ஒரு தேடுதலோடு வாஞ்சையோடு வைராகியத்தோடு நாம் சொல்லணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி அவரிடத்துல கேட்போமா? I may be insignificant, O Lord. I may be very little, O Lord. I may not know much. எனக்கு நிறைய தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. நான் ரொம்ப சின்னவனா இருக்கலாம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாதவனா இருக்கலாம் ஆண்டவரே. ஞானமில்லாதவனா இருக்கலாம் ஆண்டவரே. அட நீர் ஞானியா இருக்கிறீரப்பா. நீர் ஞானியா இருக்கிறீர். உம்முடைய கிரியைகளை நான் காணாமல் இருக்கலாம். யோபு சொன்னது போல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் போராட்டத்தில் இருக்கலாம். இந்த போராட்டத்துல நான் எப்படி போய் யார்கிட்ட ஷேர் பண்றது? இந்த தடுமாற்றத்துல எனக்கே 1000 கேள்விகள் இருக்கிறதே, நான் யார்கிட்ட ஷேர் பண்றது? 1000 கேள்விகள் இருக்கலாம். இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுவீங்களா, அந்த புதிய வருடத்துல எனக்கு இருக்கிற கொஞ்சம் போதும் ஆண்டவரே, நீர் அதை பெரிதாக்குவீர். என்கிட்ட இருக்க 5 அப்பம் போதும் ஆண்டவரே, என்கிட்ட இருக்க 2 மீன் போதும் ஆண்டவரே, என்னிடத்துல இருக்க கொஞ்சம் விசுவாசம் போதும் ஆண்டவரே. என் இருதயத்துல வாஞ்சை நிறைய இருக்குது செய்யணும்னு. தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும், பிரயோஜனமற்ற என்னை பிரயோஜனப்படுத்தும். ஒரு அந்திரேயாவை கொண்டு நீர் பேதுருவை அழைத்தீங்களே ஆண்டவரே, அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் அல்லவா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
முறை திரும்ப பாடலாமா? யாவே நீர் என்றும் தெய்வம். என் வாழ்க்கையில நான் இன்சிக்னிபிகண்டா இருக்கும் போதும் நீர் தெய்வம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் தாழ்ந்து நிற்கும் பொழுதும் நீர் தெய்வம், நான் உயர்ந்து நிற்கும் போதும் நீர் தெய்வம். நீர் என்றும் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே. இந்த வருடத்துல என்னை பயன்படுத்தும், இந்த வருடத்துல என்ன பயன்படுத்தும், என்னை கொண்டு நீர் செய்கிற காரியங்கள் அதிசயமாய் இருக்கணும் ஆண்டவரே, அற்புதமாய் இருக்கணும் ஆண்டவரே. Andrew is an example to remember the extraordinary influence of an ordinary man. சாதாரணமான ஒரு மனுஷனை கொண்டு அசாதாரணமா இந்த உலகத்தை, தேசங்களை நீர் அசைக்க முடியும் என்பதற்கு தகப்பனே அந்திரேயா ஒரு அடையாளம். எங்க ஒவ்வொருத்தரையும் அபுதமான அடையாளமாய் எழுப்பி நிறுத்துவீரா, ஒவ்வொருவரையும் அடையாளமாய் எழுப்பி நிறுத்துவீரா. எல்லாரும் பாடலாம் அந்த ஒரு கோரஸ். யாவே நீரன் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரன் தஞ்ச, தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறினும் புது நம்பிக்கை திடனாமில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறினும் புது நம்பிக்கை திடனாமில் பெருகிடுமே. யாவே நீரே தெய்வம், தலைமுறை தலைமுறையா. ஓ யாவே நீரே அன்று, தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, ஓ இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே தகப்பனே நீர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை ஆண்டவரே. எங்களை காக்கிறதற்காய் மாத்திரம் அல்ல, நாங்கள் உமக்காய் ஓடுகிறதை காண, உமக்காய் சொல்லுகிறதை காண நீர் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு அந்திரேயாவின் இருதயத்தில் இருந்த தேடுதலை எங்க இருதயத்துல போடுங்க. நாங்கள் தேடின மெசியாவை கண்டோம் என்று சொன்ன அந்த அந்திரேயாவின் தேடுதலை எங்க இருதயத்துல போடுங்க ஆண்டவரே. அதை கண்டு கொண்ட நாங்கள் பிறருக்கு அதை சொல்லணுமே அப்பா, பிறருக்கு நாங்க சொல்லணுமே. ரட்சிக்கிறவர், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா ஆண்டவரே, எங்களை போன்ற அந்திரேயாக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறதே ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிறீரே, ஒரு வல்லமையான பேதுருவை கொண்டு வர ஒரு சாதாரணமான அந்திரேயா உமக்கு தேவைப்பட்டான் ஆண்டவரே. இது இந்த நாளில் இங்க இருக்கிற நாங்க எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாட் பை our ability, ஆனால் இந்த நாளில we declare our availability Lord. We declare our availability Lord. எங்களை பயன்படுத்தும், உடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த 2025ல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சியா எழும்பணுமே. When the end of year comes,
ஆண்டவரே நியூ இயர் சர்வீஸ்ல டெஸ்டிமனி சொல்ல நேரம் இல்லாமல் போகிற அளவுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் காரியங்களை நடப்பிப்பீராக. ஒரு விசுவாச ஓட்டத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. விசுவாச வாழ்க்கையின் ஜெயத்தினால உலக வாழ்க்கையில நாங்க ஜெயம் எடுக்க ஆண்டவரே, பாடினது போல பயம் என்ற வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையில நாங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது உலகத்தின் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் எடுப்பீர். அந்த ஒரு வெற்றி சிறக்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்கிற விசுவாசத்தின் நிலைக்கு எங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க அழைத்து சொல்லுங்க. தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறீர் ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளியே சொல்ல முடியாத தேவைகள், கண்ணீர்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் அவற்றை சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Amen. Praise the Lord. Have a blessed week.